friends, welcome to Vagemalilgal. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூச்செடியில் நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கான டிப்ஸை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூச்செடி பேர் வந்து தேவலோக மலர்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டில் வச்சு 4 வருஷம் ஆகுது. ரொம்ப நாளாகவே பூக்கள் பூக்காமல் இருந்துச்சு. மொட்டைக்கால் வைக்கும், அப்புறமா சீக்கிரமாக உதிர்ந்துடும். அப்புறம் இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணனால நிறைய பூக்கள் கொடுத்துச்சு. இந்த பூச்செடிக்கு முக்கியமான சத்து போரான் சத்து. வேர்களுக்கு டேரக்டாக கொடுக்கறதுனால நிறைய பூக்கள் பூக்கும். பூக்களும் ரொம்ப பெரிய பூக்களாக இருக்கும். அது எல்லா இடத்துலையுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். இது நம்ம ரெகுலராக கொடுக்கறதுனால செடி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வேர் பகுதியில் பிரான்ச்சஸும் அதிகமாக இருக்கும். அது என்னன்னா எருக்கம் இலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எருக்கம் இலைகளை நம்ம தண்ணியில் ஊற வச்சு கொடுக்கலாம். இந்த இலைகளை காய வச்சு பவுடர் பண்ணி கூட வேர்களுக்கு கொடுக்கலாம். பாரிஜாத செடிகளுக்கு இந்த எருக்கு இலைகளை கொடுத்தா ரொம்பவே உயிர் சத்தாக இருக்கும். பூக்களும் நல்லா பூக்கும். செடிகள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து மாதத்தில் ஒரு நாள் செடிகள் கொடுக்கலாம். அடுத்து செடிகளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான சத்து கால்சியம் சத்து. அது முட்டை ஓட்டில் அதிகமாக இருக்குது. இதையும் பவுடர் பண்ணி வேர்கள் கொடுக்கலாம். இது கொடுக்கறனால பட்ஸ் எல்லாம் உதிராமல் இருக்கும். இதுவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இதையும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கொடுங்க. இது நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கனால தான் பூக்கள் நல்லா பெருசாக இருக்குது. நிறைய பிரான்ச்சஸும் வச்சுருக்கு. இதில் ஒரு மொட்டை வச்சுருக்கு பாருங்க. இந்த செடி நம்ம கட்டிங் மூலியமாகவும் ஈஸியாக வளர்த்தலாம். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சாவே ஈஸியாக வளர்ந்துடும். இந்த செடி நிறைய கலர்ஸில் இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டில் ஒயிட் கலர் வச்சுருக்கோம். இதோட பூக்கள் வந்து நம்ம கண் நோய்களுக்கு பயன்படுத்தலாம். ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும். தேங்காய் எண்ணெயிலும் நம்ம காய்ச்சி யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வாசனையாக இருக்கும். இந்த பூக்கள் பழசாக தான் வாசனை அதிகமாக இருக்கும். இதோட இலைகள் வந்து பூச்சிகள் ரொம்பவே ஈஸியாக தாக்கும். இதை அவாய்ட் பண்ண ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். அது ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் தான். நீங்கள் இதுவும் வாரத்தில் ஒரு நாள் கொடுக்கணும். ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு மூடி நீம் ஆயிலை கலந்து தெளிக்கலாம். அதனால் இலைகள் வந்து பூச்சி தாக்காமல் இருக்கும். செடிகள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.